நீங்கள் வைகாசி விசாகத்திற்கு மாலையிட்டு விரதம் இருக்கப் போகிறீர்கள் என்றால், மாலை போடுவதற்கு ஒரு நாள் முன்னாடி விரதம் இருக்க வேண்டும். இந்த விரத முறையை பற்றி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைகாசி விசாகம் விரதமானது மே மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. அப்போ நீங்கள் 19ஆம் தேதியே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். மாலை போட்டுக் கொள்வதற்கு முருகன் கோவிலுக்கு சென்று என்ன வேண்டுதலுக்கு விரதம் இருக்கப் போகிறீர்கள் என்பதை வேண்டிவிட்டு மாலை போட வேண்டும். இந்த 21 நாட்களும் ஒருவேளை சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். அப்படியல்ல என்றால் 3 வேளையும் சாப்பிட்டுவிட்டு விரதம் இருக்கலாம். அசைவ உணவுகள் சாப்பிடாமல் சைவ உணவுகளை சாப்பிட வேண்டும். நீங்கள் மாலையிட்டு விரதம் இருக்கும் நாட்களில் சில செயல்கள் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. அவை என்னென்ன அப்படின்னா, பாய் போட்டு தூங்கக்கூடாது. வெறும் தரையில தான் தூங்க வேண்டும். காலணிகள் அணியக்கூடாது. தீட்டு வீட்டுக்கு செல்லக்கூடாது. முடித்திருத்தம், முகச்சவரம் செய்யக்கூடாது. மது, புகை போன்றவை அருந்தக்கூடாது. தாம்பத்திய சிந்தனை இருக்கக்கூடாது. யாரிடமும் கோபமாகவும் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. இந்த விஷயமெல்லாம் செய்யக்கூடாது. விரதம் இருக்கும் காலத்தில் பச்சை கலர் வேஷ்டி, துண்டு அணிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை காலை 7 மணிக்குள் குளித்து விடுங்கள். காலை மாலை என 2 வேளையும் தலை குளிக்க வேண்டும். தினமும் 2 வேளைகளும் வீட்டில் விளக்கு ஏற்றி தூபமிட்டு முடிந்த அளவிற்கு எளிமையாக பால், கற்கண்டு, வாழைப்பழம், முந்திரி, உலர்ந்த திராட்சை, அன்னம் போன்றவற்றில் நமது சக்திக்கு ஏற்ப நைவேத்தியம் செய்ய வேண்டும். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, திருவகுப்பு, திருவிருத்தம் ஆகியவற்றை சொல்லலாம். இவை ஏதும் சொல்ல முடியாதவர்கள் ஓம் முருகா போற்றி என்று சொன்னாலே போதும். இந்த விரத முறையினை பின்பற்றி முருகனின் அருளை பெறுங்கள்.